கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் இது சில பரிசுத்தவான்கள் எசேக்கியேல் தீர்க்க தரிசியுடைய புலம்பல் என்று சொல்றாங்க. இது எசேக்கியேல் தீர்க்க தரிசியுடைய புலம்பல் அல்ல, கர்த்தர் ராஜாக்களை குறித்தும் 2 புலம்பலை குறித்து எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்குது. ஒரு புலம்பல் 19ஆம் அதிகாரம் 1-9 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, தெற்க இருக்கிற யூதாவின் ராஜாக்களை குறித்து புலம்புவார். பிற்பாடு 10-14 வரைக்கும் யூதயா மேல கர்த்தர் அவர் புலம்புகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கவனமா கேளுங்க. புரியுதுங்களா? முதல்ல சொன்னது எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரத்தில் 2 புலம்பல் இருக்குது. ஒன்று யூதாவின் ராஜாக்களை குறித்து புலம்புறாரு, 2வது யூதய தேசத்தை குறித்தும் கர்த்தர் புலம்புறார். இப்போ நம்ம ஒரே ஒரு பகுதி மட்டும்தான் பார்க்க போறோம். ராஜாக்களை குறித்து எப்படி புலம்புறார் என்பதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். இது கர்த்தரின் புலம்பல் என்று எபிரேய வேதாகமம் சொல்லுகிறது. கொஞ்சம் வாசிக்கலாம். 1-2 வரைக்கும் வாசிக்கலாம். சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் தாய் எப்படிப்பட்டவள், அவள் ஒரு பெண் சிங்கம். சரி, ஒரு நிமிஷம் இருக்கலாம். இது யாருடைய புலம்பல்? கர்த்தருடைய புலம்பலாக இருக்கிறது. இதே புலம்பலை எங்க பார்க்கலாம்னா, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம். கொஞ்சம் வேகமா எடுத்துக்கலாம். 23ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 37-39 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, கவனிக்கலாம். வாசிங்கம்மா. எருசலேமே எருசலேமே, பாப்பா அப்படி முன்னாடி வந்து வாசிமா. கொஞ்சம் முன்னாடி வந்துருமா, கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. இந்த மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 37-39 வரைக்கும் இதுவும் கூட இயேசு கிறிஸ்துடைய புலம்பலாக இருக்கிறது. இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கொஞ்சம் வாசிக்கலாமா? எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து கோய் தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்ப்பது போல எத்தனை தரம் இஸ்ரவேல் ஜனங்கள் கூட்டி சேர்ப்பதுக்கு மனதா இருந்தாரு. ஆனா அவங்க என்ன பண்ணலன்னா, கர்த்தரிடத்துல வரல, விருப்பம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆமே, தேவ பிள்ளைகளே, எதற்காக தன்னிடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை சேர்த்து கொள்வதற்கு ஆசையா இருந்தாரு, விருப்பமா இருந்தாருன்னா, இஸ்ரவேலை சுற்றிலும் ஆபத்துகள் காணப்பட்டது. அந்த ஆபத்துல இருந்து அவங்களை விடுவிக்கலன்னா, எப்படி, அதாவது தாய் கோழியானது மேல காகமும் பறந்து போகும்போது அதனுடைய நிழல் பார்த்த உடனே தன்னுடைய குஞ்சுகளுக்கு அபாய குரலை ஒன்று கொடுக்கும். அதை உணர்ந்து சின்ன கோழி கொஞ்சம் என்ன பண்ணா, அதனுடைய சிறுக்கீழே சின்ன தப்பிச்சுது. இல்லை தாயினுடைய அபாய சத்தத்தை கேட்டு தூரமா இருந்ததுன்னா அது கழுகுக்கோ காகத்துக்கோ என்ன பண்ணா இரையாயிடும். இதனாலதான் ஆண்டவர் சொல்ற, தீர்க்க தரிசனமா, உங்களுக்கு ஆபத்து இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, என் செட்டைகள் நிழலுக்குள்ள வந்துருங்கன்னு சொல்லி கர்த்தர் தீர்க்க தரிசி மூலியமா, அதாவது இவங்களுக்கு அபாய குரலை கொடுத்தாலும் கூட இவங்க கேட்காத பட்சத்துல கர்த்தரே கூப்பிடுகிறார், புலம்புகிறார். இவங்க வருவதற்கு மனம் இல்லாத பட்சத்துல கிபி 70 இஸ்ரவேல் தேசம் முற்றிலும் அழிக்கப்படுது. அதுக்கப்புறம் 1948 தான் நம்மனா அவங்க குடியேறி இப்ப தேசமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகளே, இந்த 19ஆம் அதிகாரம் கர்த்தருடைய 2 புலம்பலை குறித்து சொல்லப்படுது. இதுல முதலாவது ஒரே ஒரு புலம்பலை தான் பார்க்க போறோம். 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் தான் இந்த புலம்பலை குறித்து பார்க்க போறோம். 1-2 வரைக்கும் வாசிமா. ஒரு நிமிஷமா, பக்கத்துல ரெக்கார்ட் ஆகட்டும். வாசிக்குமா. சொல்ல வேண்டியது என்னவென்றால், தாய் எப்படிப்பட்டவள், அவள் ஒரு பெண் சிங்கம். அவள் சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து சிங்கங்கள் நடுவில் தன் குட்டிகளை வளர்த்தாள். தன் குட்டிகளில் ஒன்று வளர்ந்து. சரி, கவனிக்கலாம். 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல பெண் சிங்கம், அதாவது உன் தாய் பெண் சிங்கம் என்று, அந்த பெண் சிங்கம் என்பது எதை குறிக்குன்னா யூதய தேசத்தை குறிக்குது.
நல்லா கவனிக்கணும். எதை குறிக்குது? யூதயா தேசத்தை குறிக்குது. வாசிக்கவனா ஆதியாகமம் 49:9. யூதயாவை பார்த்து சொல்றாரு, யூதா ஒரு பாலசிங்கம் என்று சொல்லுவார். என்னாகமம் 23:24 துஷ்ட சிங்கத்தை போல பாலசிங்கத்தை போல நிமிர்ந்து நிற்கும் என்று சொல்லி யூதயா தேசத்தை குறித்து சொல்றார். ஏன்? வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கூட இயேசுவையும் யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் என்று நம்ம சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கவனிக்கலாம் பாருங்க. உன் தாய், அதாவது பெண் சிங்கம், இது எதை குறிக்குது? யூதயா தேசத்தை குறிக்குது. அந்த பெண் சிங்கம் தன் குட்டிகளில ஒன்று பாலசிங்கமாக்குது. அந்த குட்டிகளில் ஒன்று தான் யாருன்னு சொன்னா யூதாவின் ராஜாவா இருக்கிற 17, அதாவது தெற்கே 20 ராஜாக்கள் வராங்க. வடக்கு எத்தனை ராஜாக்கள்? 19 ராஜாக்கள். தெற்கே இருக்கிற அந்த 20 ராஜாக்கள் 17வது ராஜாவை குறித்து தான் யோபகாச குறித்து தான் 2ஆம் வசனத்துல சொல்றாரு. நான் திரும்ப சொல்றேன். பெண் சிங்கம் என்பது எதை குறிக்குது? யூதயா தேசத்தை குறிக்குது. அந்த பெண் சிங்கமானது அநேக குட்டிகள் இருக்குது. அதுல ஒரு குட்டிய என்னவாக்குது? பாலசிங்கமாக்கி, பாலசிங்கம்னா தன் குட்டிகளை வளர்க்குது. அதுல ஒரு குட்டியை நம்ம ராஜாவாக ஆக்குது. ஆக்குன உடனே அது யாரை பட்சித்ததான்? மனுஷரை, ஜனங்களை, யூதயா ஜனங்களை நம்ம பட்சிக்கிறவர்களாக நம்ம காணப்பட்டாங்கன்னு சொல்றார். அந்த அந்த பாலசிங்கம் யாருன்னு சொன்னா 17வது ராஜாவா இருக்கிற யோபகாஸ். இவரை குறித்து நீங்க 2 ராஜாக்களின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 31 35 வரைக்கும் வாசித்து பார்க்கணும் சொல்லப்படுது. 23ஆம் 2 ராஜாக்கள் 23 31 35 வரைக்கும் வாசித்து பார்க்கணும் சொல்லப்பட்டு இருக்குது. கொஞ்சம் வாசிக்குமா? அவன் எருசலேமில் அரசாளாதபடிக்கு பார்வோன் நேகோ அவனை ஆமா தேசமான ரிப்லாவிலே பிடித்து. சரி, இங்க கவனிக்கலாம். நான் சொல்றேன், இவரை குறித்து நான் சொல்றேன். அது முழுசா வாசிக்க போனா நேரம் ஆயிடும். இப்போ அந்த பெண் சிங்கம் யாரு? யூதயா தேசம். அது குட்டிகளில ஒன்று பாலசிங்கமாக்குது. பாலசிங்கம்னா யூதயாவுக்கு 17வது ராஜாவாக யாரை கொண்டு வருதுன்னா யோபகாசன் அவனை கொண்டு வருது. கர்த்தர் எதுக்காக ஒரு ராஜாவாக்குறாரு? ஆனா இவர் செய்த காரியம் என்னன்னா கவனிக்கலாம். இவர் 2 ராஜாக்களின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல கவனிக்கலாம். 3 மாதம் அவனா இவர் ஆட்சி செய்கிறார். இந்த 3 மாதத்துல இவர் செய்த காரியம் என்னன்னா பொல்லாப்பு செய்தான் சொல்லப்பட்டிருக்கு. பொல்லாப்புன்னா விக்கிரக ஆராயம் கொண்டு வந்தவனாக இருக்குது. 2ஆவதாக இவன் கலகக்காரனாக இருந்தான்னு சொல்லப்படுது. ஆகவே நீங்க எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 19:4 கொஞ்சம் வாசி பாப்பா. புறஜாதிகளும் அதன் செய்தியை கேட்டார்கள். அந்த செய்தியை கேட்டார்கள். அது அவர்களுடைய படுகுழியில் அகப்பட்டது. அதை சங்கிலினால் கட்டி எகிப்து தேசத்துக்கு கொண்டு போனார்கள். கவனிக்கலாம் பாருங்க. பாலசிங்கம் மனுஷரை பட்சித்தது. புறஜாதி குழுக்குள்ளும் அதன் செய்தி கேட்டவர்கள் கவனிக்கலாம் படுகுழியில் அகப்பட்டு அது சங்கிலிகளால கட்டி எகிப்து தேசத்துக்கு கொண்டு போனார்கள் இருக்குது. இதே 2 ராஜாக்களின் புத்தகம் 23:33 இதே காரியம் தான் நம்ம சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். ஆமே தேவ பிள்ளைகளே, அந்த பெண் சிங்கமான யூதயா தேசம் குட்டிகளை வளர்க்குது. அதுல ஒரு குட்டி ராஜாவாக்குது. அந்த அவன் என்ன செய்தான்னா 3 மாசம் ராஜாவா இருக்கிறான். யோபகாஸ் என்ன செய்தார்னா பொல்லாப்பு செய்தாரு. பாருங்க, கலகக்காரனாக காணப்பட்டாரு. அது மாத்திரமல்ல, இதனால என்ன நடக்குதுன்னா இவரை எகிப்தின் ராஜாவா இருக்கிற பார்வோன் நேகோ நபனா கட்டி இவரை சிறையிருப்புக்கு நம்ம கொண்டு போகிறார் எகிப்துக்கு. அல்லேலூயா. அததான் அவருடைய படுகுயில் அகப்பட்டு அது சங்கிலிகளினால கட்டி எகிப்து தேசத்துக்கு என்ன பண்ணாங்களாம் கொண்டு போனாங்கன்னு இருக்குது. கொண்டு போனோடனே பார்வோன் நேகோ இவருக்கு என்ன காரியம் செய்யறன்னா 3வது காரியம், 1 தாலந்து பொண்ணையும் அபராதத்தினவனை இவர் மேல சுமத்துகிறார். அப்போ இவர் என்ன செய்யறார்? 3வது காரியம் அபராதம் செலுத்தும்படியா நம்ம காணப்படுகிறது. அல்லேலூயா. செலுத்தின பிற்பாடு கவனிக்கலாம். நீங்க 2 ராஜாக்களின் புத்தகம் 23:34 அந்நிய தேசத்துல என்ன பண்ணா இவன் மரித்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆமே. அப்போ தேவ பிள்ளைகளே,
நல்லா கவனிக்கலாம். கர்த்தரு இந்த ராஜாக்களை குறித்து நீங்க வசனம் 19 வசனத்தை பாருங்க. நானே வாசிக்கிறேன். 19 முதலாம் வசனத்தை பாருங்க. நீ இஸ்ரவேல் பிரபுக்களின் பேரில் ஒரு புலம்பல் பாடி. பிரபுக்கள் என்பது ராஜாக்களை குறிக்குது. அப்ப காரியமா கர்த்தரு ராஜாக்களை குறித்து நம்ம புலம்புறார். என்ன புலம்புறாருன்னா, நான் அதாவது பெண் சிங்கமாகிய யூதா தேசத்துல ஒரு பாலசிங்கமாகிய ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். அவன் ஜனங்களை காப்பான், தேசத்துல ஜனங்களை வேதத்தை பின்பற்ற வைப்பான், அதாவது ஜனங்களை கர்த்தருக்குள்ள நடத்துவான் என்று ராஜாவை எதிர்பார்த்தா அவன் ஜனங்களுக்குள்ள என்ன செய்தான்? விக்கிரகாரனை பொல்லாப்பு செய்தான், கலங்களை உண்டு பண்ணான். அதனால படுகுழி வெட்டி அந்த சிங்கத்தை அகப்படும்படி செய்து, அந்த பாலசிங்கம் யாரு? யோவகாஸ். அகப்படும்படி செய்து எங்க கொண்டு போறாங்க? எகிப்துக்கு கொண்டு போறாங்க. அந்நிய தேசத்துல மறிக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல தேவ பிள்ளைகளே, அவர் என்ன செய்ய சொல்றாருன்னா, அந்த பார்வோன் எகிப்து ராஜா ஒரு தாளந்து பொண்ணையும் அபராதத்தையும் அவர் மேல சுமத்துகிறார். அபராதம் கட்டுகிறது மாத்திரம் இல்லாம அந்நிய தேசத்துல போய் நம்மனா இவர் மறிக்க நம்மன நேரிடுகிறது. ஆமென், அல்லேலூயா. இப்ப 5ஆம் வசனத்தை வாசிக்குமா? 19. காத்திருந்தது, தன் நம்பிக்கை அபத்தமா போயிற்றென்று அது தன் குட்டிகள் வேறொன்று எடுத்து. சரி, கவனிக்கலாம். இப்ப தாய் சிங்கம் காத்திருக்கு. தாய் சிங்கம் என்பதை சொன்னேன், யூதய தேசத்தை சொன்னேன். இப்போ யோவகாசு போனாரு, அந்நிய தேசத்துல மரித்தாரு. ஆகவே இப்ப தாய் சிங்கம் காத்திருக்குது. ஒரு நம்பிக்கை என்ன காத்திருக்குதுன்னா பாருங்க, அதுவும் கூட அபத்தமாய் போகிறது. ஏன்? தாய் சிங்கம் காத்திருக்குது. போன யோவகாசு என்ன பண்ணுவாரு? திரும்பி வருவாரு, திரும்பி வருவாரு. தாய் சிங்கம் காத்திருக்குது, தேசம் காத்திருக்குது, யூதையா காத்திருக்குது. வரல, அபத்தமாய் போயிட்டு. ஆகவே வேறொரு குட்டிகளில ஒன்றனவனா ராஜாவாக ஏற்படுத்துகிறார். இதுதான் 5ஆம் வசனத்துல, அது தன் குட்டிகளில் வேறொன்றை எடுத்து அதை பாலசிங்கமாக வைத்தது. அந்த பாலசிங்கமாக வைத்தது என்று இது எந்த ராஜாவை சொல்றனா? கடைசி ராஜாவா இருக்கிற சிதேக்கியாவை நம்ம சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம். இப்போ ராஜாக்களை குறித்து கர்த்தர் புலம்புறதுக்கு காரணம் என்னன்னா, ஏன் இவர் வைக்கப்பட்ட ஸ்தானத்துல இல்லாதபடி படுகுழி வெட்டப்பட்டு பாலசிங்கமானது அதுல விழுந்து அது சங்கிலிகளால கட்டப்பட்டு சிறையிருப்புக்கு போயிட்டு திரும்பி வர முடியாத காரணம் ஏற்படுதுன்னா, கொடுக்கப்பட்ட காரியத்துல நிலை நிற்க முடியலங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு என்ன காரியத்தை சொல்றாரோ, நீங்க சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல வாசித்து போனா, பாவத்துல இருக்கிறவன் நிலை நிற்க முடியாதுன்னு பாருங்க. தேவனுடைய வீட்டிலேயா இருக்கட்டும், சபையிலையா இருக்கட்டும், கொடுக்கப்பட்ட தாளந்து பதவியிலையா இருக்கட்டும், அவன் நிலை நிற்க மாட்டான்னு சொல்றார். சவுலும் நிலை நிற்காதபடி கர்த்தர் நம்மள தள்ளிட்டார் என்று சொல்லி இந்த சங்கீதத்தின் வாயிலா நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கர்த்தர் உங்களை நிலைநிறுத்த வேண்டுமானா தன்னை என்ன பண்ணா உணர்கிறவனா இருக்கணும். வாங்க கவனிங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையில ஊழியத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துல அபிஷேகத்துல நம்ம நிலை நிற்கணும்னா, கர்த்தர் பேசும் போதும், வேதத்தை வாசிக்கும் போதும், பிரசங்கத்தின் வாயிலாக உணர்த்தப்படும் போதும், அதாவது பேசப்படும் போதும் நமக்குள்ள நம்மன்னா தன்னை யாருன்னு உணரணும். நான் எந்த நிலையில இருக்கிறேன், நான் இப்ப எங்க இருக்கிறேன், உலகத்துல இருக்குன்னா, கர்த்தருக்குள்ள இருக்குன்னா, இல்ல அனலும் இன்றி குளிரும் இன்றி வெதுவெதுப்பான நிலையில இருக்குன்னா, கர்த்தர் வாந்தி பண்ண போடுகிற காரியத்துல காணப்படுறான்னு சொல்லி நம்மள என்ன பண்ண உணர்வுகளா இருக்கணும். தாவீது தன்னை உணர்ந்தார். தீர்க்கதரிசி வந்து சொன்னார், நாத்தான் சொன்னார், பெரியப்பா யாரல்ல அந்த ஐஸ்வர்யா நீதான், அந்த ஆட்டை பட்சித்தது நீதான் சொன்னோடனே அவன் யாரு கொல்லப்படணும், அது யாரும் இல்ல பெரியப்பா, அது நீதான் சொன்ன உடனே உணர்ந்தாரு. தன் பாவங்களை போய் அறிக்கை செய்தாரு. இன்னார வரைக்கும் தாவீதின் வேறு சிங்காசனத்துல நிற்கும்படி கர்த்தர் செய்தார். ஆமென். அதனால தேவ பிள்ளைகளை தன்னை உணரணுங்க, தன்னை உணரணும். அல்லேலூயா. நீங்க தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீனா, தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, ராஜாக்களை தள்ளி கர்த்தர் என்ன பண்றான்? ராஜாக்களை ஏற்படுத்துறான். அப்ப கொடுத்த காரியத்துல உண்மை இல்லாதவர்கள யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவளை கர்த்தர் நம்ம தள்ளிடுவேன்றார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நமக்கு என்ன காரியம் கொடுத்தார்? தாங்குகிற ஊழியமா, தாங்குகிற பிள்ளைகளா இருக்கும். அப்படி தாங்கலையா வேறு ஒருத்தரை கர்த்தர் தாங்கும்படி செஞ்சிடுவா. சுவிசேஷ ஊழியமா செய்யலையா வேறொரு நம்முடைய ஸ்தானத்துல
சுவிசேஷம் சொல்ல முடியாது கர்த்தர் ஏற்படுத்துவார். அப்போ தனக்கு என்ன ஊழியம் கொடுக்கிறாரோ அதை செய்யலைன்னா அதுக்கு பாத்திரவான்களாக இல்லையானாலும் கூட செய்யறவன் மாத்திரம் இல்லை, கொடுக்கப்பட்ட ஊழியத்துக்கு பாத்திரவான்களாக அர்ப்பணிப்பு அந்த அதை அதுக்கு பாத்திரவானா நடந்து கொள்ளனா கூட கர்த்தர் வேறொருவன் என்னன்னா ஏற்படுத்துவேன் என்று சொல்றார். ஆக தேவ பிள்ளைகளே, நம்ம இன்னைக்கு எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல 1-5 வரைக்கும் பார்த்தோம். அந்த பெண் சிங்கமானது கர்த்தர் யூதாயாவின் பிரபுக்களை குறித்து புலம்புறார். காரணம் நான் அந்த பெண் சிங்கம் யாரு? யூதாயா தேசம். அதுல ஒரு குட்டியில ஒன்றை பாலசிங்கமாக்குது, ராஜாவாக்குது. ஆனா அவன் ஜனங்களை பட்சிக்கொண்டாக காணப்பட்டான். ஜனத்துக்கு ஆஸ்வாதமா இல்லை, கொடுக்கப்பட்ட ராஜ பதவிக்கு அவன் பாத்திரவனாக நடந்து கொள்ளல. அதனால அவன் அபராதம் கட்டப்பட்டவனா மாறினான். பிற்பாடு அந்நிய தேசத்துல என்ன பண்ணாங்க, போய் மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்த பிற்பாடு அந்த தாய் சிங்கம் வேறொரு குட்டி என்ன பண்ணுது, ராஜாவாக்குறது. அந்த ராஜாவாக்குற அந்த சிதைக்க ராஜாவும் அதுக்கேற்ற பாத்திரவனாக இல்லை. இதை குறித்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆண்டவர் தனக்கு என்ன ஊழியத்தை கொடுத்தாரோ, என்ன காரியத்தை கொடுத்தாரோ அதுக்கு பாத்திரவனா நடக்கலைன்னு வச்சுங்களேன், அதுக்கு அதில் தன்னை நம்மளை தள்ளி வேறொரு கர்த்தர் ஏற்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சபையில் பேசின்னு இருக்கிறாருன்னா தன்னை நிலைநிற்கும்படியாக தான் பேசுகிறார். அதை உணரல, அதுக்கு பாத்திரவனாக தன்னை ஏற்படுத்தி கொள்ளன்னா கர்த்தர் தள்ளி வேறொரு கர்த்தரை ஏற்படுத்துவார். ஆமென். சரி.